வணக்கம் ஐயா. ஒரு ஜாதகம் சிறப்பான ஜாதகமாக இருக்கிறது கூடிய அமைப்பை பற்றி நீங்கள் சொன்னீங்க. அப்போ ஒரு ஜாதகத்தில் பலன் எடுக்கிறப்ப அதில் முக்கியமாக நாம் ஆய்வுக்கு எடுக்கக்கூடிய பாவங்கள் பற்றி சொல்லுங்க ஐயா. ரொம்ப ரொம்ப அருமையான கேள்வி. 12 பாவங்கள் ஒரு மனிதர் வாழ்க்கையில் விதி எனப்படும் 12 பாவங்கள், பாவ கொடுப்பனை. அந்த பாவ கொடுப்பனை அதாவது விதி கொடுப்பனையில் எந்தெந்த மாதிரியான பாவங்கள் சிறப்பாக இருந்தால் அவங்களுடைய விதி கொடுப்பனையில் வாழ்க்கையை நல்ல முறையில் அனுபவிக்க முடியும். உதாரணமாக, உயிர் இல்லாமல் இந்த உலகத்தில் எதுவுமே இல்லை. அப்போது ஒரு ஜாதகனுடைய உயிர் ரொம்ப ரொம்ப பிரதானமாகும். அப்போது உயிர் கொடுப்பினை அப்படிங்கிற லக்கண கொடுப்பினை ரொம்ப ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்தது. இந்த லக்கண கொடுப்பினை எந்த விதத்திலையும் கெட்டு போகக்கூடாது. லக்கண கொடுப்பினை ரொம்ப சிறப்பாக இருக்கணும். லக்கண கொடுப்பனை கெடுது அப்படின்னா என்ன மாதிரியான கெடுதல் அப்படின்னா என்னென்னா, லக்கண பாவம் 8-12 ராசியை தொடர்பு கொண்டதுன்னா லக்கண பாவம் தன்னுடைய சுய இயக்கத்தை இயக்க முடியாமல் தடுமாற்றத்தை சந்திக்கும், எதிர்மறையாக இயங்க வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்படுத்திடும். ஏன்னா 8-12 ராசிகள் என்பது எதிர்மறையான இயக்கத்தை வழிவகுக்கக்கூடியவை. அதனால் லக்கண பாவம் எந்த விதத்திலையும் கெட்டு போகக்கூடாது. அந்த லக்கண பாவ கொடுப்பனை முதல்ல சிறப்பாக இருக்கணும். அதற்கு அடுத்தபடியாக உயிர் கொடுப்பனை சிறப்பாக இருக்குதுன்னா அதற்கு அடுத்தபடியாக பொருளாதாரம், அதாவது புறம் சார்ந்த வாழ்க்கையில் பொருளாதாரத்துக்கு ரொம்ப முக்கியமான பாவம் 2ஆம் பாவம். ஆக இந்த 2ஆம் பாவம், இந்த 2வது ராசி எந்த வகையிலும் கெடக்கூடாது. இந்த 2வது ராசி கெடாமல் இருந்ததுனாவே அந்த விதி கொடுப்பனை சிறப்பாக இருக்கும். அதாவது ஒரு மனித உயிர் வாழ்வதற்கு தேவையான பொருளாதார விஷயங்களை கண்டிப்பாக கொடுக்கக்கூடிய பாவம் 2ஆம் பாவம். அதனால் 2ஆம் பாவம் எந்த விதத்திலையும் கெடாமல் இருக்கிறது சிறப்பு. உதாரணமாக 1-9 ராசிகளையோ 8-12 ராசிகளையோ தொடர்பு கொள்ளாமல் இருந்ததுன்னா இந்த 2ஆம் பாவ கொடுப்பனை சிறப்பாக இருக்கும். அந்த 2ஆம் பாவத்தினுடைய கொடுப்பனையின் மூலமாக ஜாதகர் தான் நினைத்த ஒரு பொருளாதார நோக்கத்தை அடைய முடியும், குடும்ப வாழ்க்கையை சிறப்பாக நடத்த முடியும். அதற்கு அடுத்தபடியாக நீங்கள் கவனிச்சிங்கன்னா 6ஆம் பாவம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப மிக முக்கியமான பாவம். அதாவது இந்த உலகத்தில் உழைக்கிறதுக்கு உடலுடைய உழைப்பு, உடல் இயக்கம், அடுத்தது மருத்துவம் சார்ந்த விஷயங்கள், இது எல்லாமே உடம்பு ரொம்ப ரொம்ப முக்கியம். அதுலேயும் மிக முக்கியமாக வயிறு ரொம்ப ரொம்ப முக்கியம் இந்த மனித உடம்புல. அடுத்தது உழைப்பு, வயிறு, இந்த மாதிரியான விஷயங்கள், உணவு சார்ந்த விஷயங்கள், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் 6ஆம் பாவம் கொடுக்கறதுனால இந்த உலகத்தில் ஒரு வாழ்கிற வாழ்க்கையில் ஒரு போராட்டத்தை நகழ்த்திய தீரணும் அந்த ஒரு உயிர். அப்போ இந்த உலகத்தில் போராடி வாழ வேண்டிய அந்த ஒரு வாழ்க்கையை தீர்மானிக்கக்கூடிய அந்த 6ஆம் பாவம் ரொம்ப ரொம்ப முக்கியம். அந்த 6ஆம் பாவம் எந்த விதத்துலையும் கெட்டு போகாமல் இருந்ததுன்னா, அந்த கெட்டு போகனா கெட்ட பாவ தொடர்புகளை, கெட்ட ராசி தொடர்புகளை தொடர்பு கொள்ளாமல் இருந்ததுன்னா அது ரொம்ப சிறப்பான உன்னதமான அமைப்பாக இருக்கும். அதற்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா 7ஆம் பாவம்ங்கிறது ஒருவரை தொடர்பு கொள்ளக்கூடிய பாவம், வாழ்க்கை துணை சார்ந்த விஷயங்கள், இதெல்லாமே இந்த 7ஆம் பாவம். சமூகத்தில் நடந்துக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை, இவர் எப்படி செயல்படணும் அப்படிங்கிற ஒரு நிலைப்பாடுகள், இதெல்லாம் 7ஆம் பாவத்தில் இருக்கிறதுனால இந்த 7ஆம் பாவம் அதுவும் ரொம்ப முக்கியமான ஒரு பாவம். ஆக 7ஆம் பாவம் கெட்டு போகாமல் இருந்ததுனாலும் விதி கொடுப்பனையில் ரொம்ப சிறப்பாக இருக்கும். அதற்கு அடுத்தபடியாக ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்க வேண்டிய பாவம் 10ஆம் பாவம். 10ஆம் பாவம்ங்கிறது இந்த வாழ்க்கையில் நடக்கிற ஒரு விஷயத்தை பொறுப்பாக நடந்துக்கிறது, ஒரு பொறுப்புணர்ச்சியோட, ஒரு பொறுமையான ஒரு ஜீவாதாரத்துக்கு. அதாவது இந்த 10ஆம் பாவத்தை ஜீவனஸ்தானம்னு சொல்லுவாங்க. அந்த ஜீவனத்துக்கு தேவையான விஷயங்களை தேடி அலையணும். அப்படிங்கிறதுனால இந்த 10ஆம் பாவம் ரொம்ப முக்கியம். அதுலேயும் ஒரு பொறுப்பாக நடந்துக்கிறது, பொறுப்புணர்ச்சியோட, தனக்கு பிறக்கிற குழந்தைகளை பொறுப்புணர்ச்சியாக கலந்துக்கிறது, தனக்கு அமைஞ்ச குடும்பத்தை பொறுப்புணர்ச்சியாக கவனிச்சுக்கிறது, தன்னுடைய உடலை பொறுப்பாக கவனிச்சுக்கிறது, இந்த உலகத்தில் பொறுப்பாக நடந்துக்கிறது. இந்த மாதிரி ஒரு பொறுப்பான பாவங்களை, பொறுப்பு, கர்மம், கடமையை குறிக்கக்கூடிய அந்த 10ஆம் பாவம் ரொம்ப முக்கியமான பாவம். ஆக விதி கொடுப்பினை பிரகாரம் 1ஆம் பாவமாகட்டும், 2ஆம் பாவமாகட்டும், 6ஆம் பாவமாகட்டும், 7ஆம் பாவமாகட்டும், 10ஆம் பாவமாகட்டும், இந்த பாவங்கள் எல்லாம் மிக மிக அதிமுக்கியமானது. இந்த பாவ கொடுப்பினை மட்டும் சிறப்பாக இருந்துச்சுன்னா ஜாதகர் வாழ்க்கையில் சகல விதமான ஐஸ்வர்யங்களையும் பெற்று ஒரு சிறப்பான பிரமாதமான ஒரு வாழ்க்கையை வாழ்வார். தன்னுடைய வாழ்க்கையினுடைய கடமையை சரிவர முடிப்பார். ரொம்ப சிறப்பான அமைப்பையும் தருவார். இந்த பாவங்களில் 1, 2, 6, 7, 10 இந்த பாவ கொடுப்பினை மட்டும் கெட்டுருச்சு அப்படின்னா வாழ்க்கையில் நிறைய துன்பங்களுக்கும் துயரங்களுக்கும் ஆளாவார். அதனால் எப்போவுமே ஒவ்வொரு ஜோதிடரும் கவனிக்க வேண்டிய விஷயம், கேபி ஜோதிடர்கள் 1, 2, 6, 7, 10 ஆகிய பாவங்களுடைய தொடர்புகள் சிறப்பாக இருந்ததுன்னா சிறப்பான வாழ்க்கை கிடைக்கும். அதனால் இந்த பாவங்கள் நிச்சயமாக ஆராயப்பட வேண்டியவை. இந்த பாவங்கள் முக்கியத்துவம் வாய்ந்தவை. இந்த பாவங்களே நிலையான பாவங்கள் எனப்படும். 1, 2, 6, 7, 10 ஆகிய பாவங்கள் நிலையான பாவங்கள் எனப்படும். ரொம்ப அருமையான கேள்வி கேட்டீங்க. உங்கள் மாணவர்கள் எல்லாத்துக்கும் ரொம்ப விளக்கமாக புரியும்.
எல்லாத்துக்கும் ரொம்ப புரிகிற மாதிரி கேள்வி கேட்டுருக்கீங்க. ரொம்ப சந்தோஷம். ரைட், ரொம்ப நன்றிம்மா. ஜாதகத்தில் நிலையான பாவங்கள் பற்றி மிக தெளிவான விளக்கம் கொடுத்துருக்கீங்க. இது உங்களுடைய மாணவர்கள் அனைவருக்கும், ஜோதிட ஆர்வலர்கள் அனைவருக்கும் மிக பயனாக இருக்கும்னு நினைக்கிறேங்க ஐயா. ரொம்ப நன்றிங்க ஐயா. மேலும் விவரங்களுக்கு கேபி ஜோதிட பயிற்சி டிவிடியாக வெளியிட்டிருக்கிறோம். அந்த டிவிடியை வாங்கி பார்த்து முழுமையாக ஜோதிடம் கற்று அழகாக பலன் கூறுமாறு, நீங்களும் பலன் தெரிந்து கொள்ளுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். கேபி ஸ்டெல்லர் அஸ்ட்ராலஜி ஜோதிட பலன்கள் கூறும் பயிற்சி வகுப்புகள் டிவிடி வடிவில் நீங்கள் வீட்டில் இருந்தபடியே மிக எளிய முறையில் கேபி ஜோதிடம் துல்லியமாக கற்றுக்கொண்டு பலன்கள் கூறும் வகையில் நேரடி வகுப்புகளின் தொகுப்புகள் அடங்கிய டிவிடியை பெற அணுகவும்.